பாம்புடைய முள்கள் பாய்ந்த ஆண்டவரே முள்கிடம் சூட்டப்பட்ட தலையோடு தாயாருடைய தலையை வைத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே, இந்த சபையாராய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா போக்கில வரத்தில் நீ கூடவே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அக்னிமயமாய் கர்த்தாவே பாதுகாத்து கொண்டு ராஜா. ஆண்டவரே போகிற இடத்துல கர்த்தாவே அக்னி ஸ்தம்பம் காணப்பட என் தகப்பனே எல்லா சத்துருக்களும் அங்கிருந்து வெளியேற கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அதட்டி அதம் பண்ணி அப்பாலே போயின்னு சொல்லுகிற ராஜா. போகிற பிள்ளைகள் மேல உங்களுடைய ரத்தத்தை வைக்கிற ராஜா. கர்த்தாவே அப்பா இவர்கள் திரும்ப வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா கனம் மகிமை துதியும் பலியை நீங்க எடுத்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் எத்தனாவது சங்கீதமா? 76 சொன்னா கூட நான் கரெக்டா வச்சிருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தேன். அல்லேலூயா. 76வது சங்கீதத்தை தாயார் நீங்க அப்படியே உட்கார்ந்த மாதிரி வாசிங்க. மூணாவது வசனத்தை யாராவது ஒரு சத்தமா ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். அல்லேலூயா. சீயோனிலிருந்து நமக்கு ஒத்தாசை வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா இந்த 3ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் வசனத்தோடு கர்த்தாவே எங்களோடு பேசுங்க. கடந்த 6 நாட்களும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு மீதம் எடுக்க செய்து ஆண்டவரே அப்பா எல்லா உதவிகளையும் செய்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற ராஜா. இந்த 3ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். வருகிற 6 நாட்கள் நாங்கள் பலனோடு ஓட கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா கனமும் மகிமை துதி பலி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் தான் முக்கியமானது. சீயோனில் இருந்தா நமக்கு ஒத்தாசை வருகிறார். சொல்றாங்க சாலமி அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே இருந்து வில்லுகளும் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற இது பயங்கரமான காரியம் அப்படின்னு அம்மா சாட் சொல்லும் போது கூட சொன்னாங்க கிரிட்டிக்கல் ஆபரேஷன் தான். கர்த்தருக்கு அது லேசான காரியம். யாத்திராகம் 15:26 சொல்கிறது நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அல்லேலூயா. யாத்திராகம் 15:26 நீங்க வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுகிற அவருடைய நியமங்களை கட்டளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் இது நடக்கும். எகிப்திற்கு வரப்படின வியாதி ஒன்றையோ நான் விசுவாசிக்கிறோம். நாம் அல்லேலூயா. விசுவாசம் தான் மிகப்பெரிய ஒரு கேடம். அல்லேலூயா. அப்போ நாம் விசுவாசிக்கு ஊழித்து கடந்து போறாங்க. அதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றார் என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறது. அல்லேலூயா. ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம எதை பெருசா எதை கிரிட்டிக்கலா நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவார் லேசா மாற்றி. அல்லேலூயா. தாவீது அவன் கையில ஒன்றே இல்லை, ஒரு கவல்கள் மட்டும்தான். ஆனா நிற்கிற ராணுவத்துல பழக்கப்பட்ட ஆள் உயரம் கிட்டத்தட்ட ஒரு 9 அடி 10 அடி வல்லுநர் சொல்றாங்க. 10 அடி கிட்டத்தட்ட இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து நிற்கும் போது எப்படி இருக்கும்?
தாவீது சாதாரணமா 6 அடி இல்லை 7 அடி தான். யூதர்கள் எப்பொழுதும் சாதாரணமா 7 அடி இருப்பாங்க. வெள்ளக்காரங்களா நீங்க பாக்குறீங்களா, சாதாரணமா 7 அடி இருப்பாங்க. அப்ப யூதர்களா பாத்தீங்கன்னா 7 அடி இருப்பாங்க. ஆனா அதை காட்டும் 10 அடி இருக்கிற மனுஷங்கிட்ட வந்து இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பயங்கரமான தோற்றம் இல்ல. தாவீதுக்கு இருந்தது விசுவாசம். அல்லேலூயா. அப்ப நமக்கு சீயோனில் இருந்தா நமக்கு ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய எந்த விதமான அச்சுறுத்தலுக்கோ இல்ல பயத்துக்கோ திகிலுக்கோ இடமே கிடையாது நமக்கு. ஏன்னு சொன்னா சீயோனின் நாயகர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். அல்லேலூயா. அருமையான வர்ஷிப்லயும் சரி, பாடல் பகுதியிலும் சரி, நான் கொண்டு வருகிற செய்தி அங்க வந்துடுது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் வரும் சபைக்கு உள்ள வரும்பொழுது எப்போதும் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், பிள்ளைகள் தலைமையில உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு தான் வரணும். அல்லேலூயா. வேதத்துல எங்காச்சும் இருக்குது, அதான் இருக்கு. எங்க இருக்கு தெரியுங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியன் அவருடைய இடுப்புல என்ன பண்ணுவாங்கன்னா கயிறு கட்டியிருப்பாங்க. இந்த கயிறு ஏன் கட்டுறாங்கன்னா, அவன் பரிசுத்தமா இருந்தான்னா உயிரோடு இருப்பான். பரிசுத்தம் இல்லாம உள்ள துணிச்சலா உள்ள போயிட்டானா செத்துருவான். அதனால அந்த கயிறை கட்டி இழுத்து பார்ப்பாங்க. அவன் கிண்ணத்துல என்ன பண்ணுவான், ரத்தத்தை எடுத்துட்டு போவான். ரத்தத்தை எடுத்துட்டு எல்லா பனிமூட்டுகள் மேல தெளிப்பான். எப்படின்னா, முதல்ல பலி செலுத்துற இடத்துல அந்த ரத்தத்தை எடுத்து கொஞ்சம் நேரம் பலி செலுத்துற பலிபடுத்தல் தெளிப்பான். அடுத்து தொட்டி, அந்த தண்ணி தொட்டி அதை தெளிப்பான். அடுத்து வலது புறத்தில் இருக்கிற குத்து விளக்கு அது மேல தெளிப்பான். அதுக்கப்புறம் இடதுபுறத்தில் இருக்கிற அப்பமும் மேட்சை மேல அப்பம் இருக்குது இல்லையா, 12 அப்பங்கள், 12 கோத்திரங்கள், 12 சபைகள், அது மேல தெளிப்பான். அதுக்கப்புறம் தூபபீடத்துல சாம்பிராணி போடுறாங்களே, இன்னைக்கு ஆட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட்சி சபையெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க பிள்ளைங்க எல்லாம். ஒரு 10, 15, 20 வயசுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்கலாம், இந்த மாதிரி பிள்ளைங்க தான் அவங்க தான் இந்த தூபம் எடுத்துட்டு வருவாங்க. சாம்பிராணி சொல்லும் போது சாம்பிராணி எடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி சபையெல்லாம் நீட்டா அவ்வளவு சுத்தம் பண்ணி அழகா வச்சிருப்பாங்க. பிள்ளைங்க தான் செய்வாங்க. அப்போ அவங்க யோசுவா போல சபையில இருந்து சபையில வேலையை செய்யற பிள்ளைகளை. நான் ஆர்சி சபைக்கு போவேன். அப்போ பார்ப்பேன் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அது சாம்பிராணி போய் ஆட்டிகிட்டே வருவாங்க எல்லாம் லைனா. 3 பேர் இந்த பக்கம், 3 பேர் அந்த பக்கம். அப்போ அந்த தூப பீடத்துல சாம்பிராணி. ஆனா புதிய ஏற்பாடு காலத்திலே நமக்கு அது ஜபங்கள். அல்லேலூயா. நம்ம தான் தூபபீடம். அப்புறம் தூபபீடத்துக்கு தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் சாட்சி பெட்டி இருக்கிறது. அப்ப தூபபீடத்துல கொஞ்சம் ரத்தத்தை தெளிப்பார் அப்படி. அதுக்கப்புறமா விரல் நுனியில தான் தெளிக்கணும். அதுக்கப்புறமா சாட்சி பெட்டியின் மேல அது போய் தெளிக்கணும். ஏன்னா எல்லா பனிமூட்டுகளையும் பரிசுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. அது இப்ப நாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் நாம அவரை பார்த்தாவே பரிசுத்தமாயிடும். அல்லேலூயா. அப்ப நாம தைரியமா இருக்கணும். எதுக்கும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. உங்ககிட்ட உதவிக்கு வராங்க, ஜெப உதவி வராங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். அதுக்கான வசனத்தை சொல்லுங்க. உங்ககிட்ட வசனம் இல்லை, அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் சொல்ல முடியல. நாம அவரோட கூட என்ன இருக்கிறது இல்லை, அதனாலதான் நம்ம பயப்படுறோம். ஐயோ அப்படியா அப்படியா நீங்களே பயந்துடுவீங்க. பிரம்மா குடல் இறங்கி போச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாங்க. என்னுடைய உறவுக்கார பொண்ணு தான். அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ ஏன் பயப்படுற அப்படின்னா, நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. அவரும் கூட சொல்ல சபைக்கு போகிறோம். ஆனால் அந்த அம்மா போகிறதில்ல. குடல் இறக்கும்னு சொல்லி போய் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்துல 4 இடத்துல குடல் இறங்கி போய் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. எப்படி எங்கே வள வைக்கிறது, எந்த இடத்துல வள வைக்கிறதுன்னு தெரியல, எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இஎஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்து எல்லாம் அவங்க முடியாதுன்னு சொல்லி இப்போ ஜிஹெச்சுக்கு வந்துக்கிறாங்க. ஜிஹெச்சில் இருக்கிற டாக்டர்லாம் என்ன பண்ணுறான், மண்டை போட்டு குழப்பிக்கிறான். அங்கே வர கற்றுக்குட்டியெல்லாம் என்ன பண்ணுறான், இது எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி சீப்பு வரணும், அவரு வரணும், மயக்க டாக்டர் பாரு, இருதய டாக்டர் பாரு. அம்மா சொன்ன மாதிரி அவனுங்கெல்லாம் கர்த்தர் கொடுக்குற ஞானம் தான், படிக்கிறத வச்சு அவனுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அவனை உருவாக்குறது கர்த்தர் தான். ஆனால் கர்த்தரோடு கூட இருக்கிற நாம தைரியத்தாலாம் ஒன்றாகாது. அல்லேலூயா. அல்லேலூயா தான் வருது. அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்றாரு பாருங்க வார்த்தை 3ஆம் வசனத்தை, நமக்கு சீயோனிலிருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். முறிஞ்சிச்சு. அல்லேலூயா. வார்த்தை சொல்றது, இனி நீ உன்னுடைய வழியா துஷ்டன் கடந்து வரான்ற வார்த்தை வாசிக்கும் போது நம்ம வரமாட்டான், நமக்கு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. யுத்தம் ஓய்ந்தது. அல்லேலூயா. இப்போ நாம யார் எதை கேட்டாலும் சரி,
தைரியமா சொல்லணும். அப்படி சொல்லும்பொழுது தான் கர்த்தர் பிரியப்படுவார். அல்லேலூயா. நம்ம பயந்து ஐயோ அப்படியே ஆகிப்போச்சு, எப்படி ஆயிடுச்சு, அங்கே இருக்குதா கட்டி, இங்கே இருக்குதா, ஐயோ இருதயத்தில் தான் ஃபால்ட்டா, ஐயோ வாழ்ந்து போயிடுச்சா, எது போனாலும் புதுசாக கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போ நாம் ரொம்ப தைரியமாக பேசணும். தைரியமாக பேசணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தை இல்லைன்னா, இருதயத்தில் வார்த்தை இல்லைன்னா நம்ம ஒன்றும் தைரியமாக பேசவே முடியாது. ஆவியானவர் இல்லைன்னா தைரியமாக நம்மளால் பேசவே முடியாது. அதனால தான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறோம். ரொம்ப 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 வீக்காக இருக்கிறோம். எல்லா விஷயத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்களாம் கூட போய் சேர்ந்துக்கிறோம். அவங்கள நம்ம பக்கம் இருக்கிறது இல்லை. ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, என்னம்மா இது மாதிரி ஆகி போச்சு அப்படின்னா, ரைட்டு என்ன ஆச்சு? அம்மா உடனே ஐயோ அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அங்கே இருக்கணுமே, இங்கே இருக்கணுமே, இது இந்த இடத்துல இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, வலது போங்க, எங்கே வலிக்குது, ரைட் சைடில் வலிக்குதா, வலது போங்க, இவங்களே சொல்லிடுவாங்க, பயமுறுத்துவாங்க. இந்த மாதிரி பயமுறுத்தவே கூடாது. எல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால முடியும். இல்லையா? நல்லா சரி பண்ணுவார். ஆமாம். நம்ம இன்னைக்கு கூட ஒரு சபைக்கு போகிறோம். முதல்ல நம்ம தாய் சபைக்கு வந்துட்டு தான் மற்ற கதையெல்லாம். முதல்ல அம்மா சபைக்கு வந்துட்டு தான். இன்னைக்கு அம்மாவாசை கிடையாது. உலகத்தான் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் உட்காந்துக்கிறான். உயிரோடு இருக்கவும் ஒரு வேளை சோறு ஒழுங்காக போடுறதில்ல. இப்போ திதி கொடுக்குறாங்கலாம். நல்லா அவங்களுக்கு நல்லா சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்பி வச்சா அது வேறு விஷயம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை தூக்கி வந்து படிக்கீழே போட்டுறது, தனியாக ஒரு ரூம் வச்சுருது, வேலைக்காரங்களை வைக்கிறது. நீ பண்ணுற வேண்டியது தானே. அல்லேலூயா. இப்போ நம்ம தைரியமாக இருக்கணும். ஒரு வாட்டி மாத்தூர், இங்கே பக்கத்தில் மணலி பக்கத்தில் மாத்தூரில் நவோதயாங்கிற ஒரு ஆசிரமம் இருக்குது. இந்த ஆசிரமத்தை ஆட்சிக்காரர் தான். அங்கே ஆந்திராவில் வந்து ஒரு ஐயா கேன்சர் இடுப்பில் கட்டி பெரிய கட்டி அவர் தூக்கிட்டு வந்தாங்க. அங்கெல்லாம் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி ஸ்டேஜாக அவரை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போது ஒரு பாஸ்டர் இங்கே சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கொண்டு அவங்களால முடியல, கொண்டு வந்தால் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வீட்டில் யாரும் பார்க்க மாட்டாங்க, பயங்கரமான நாற்றம். அதனால் அவரே சொந்த செலவில் ஆம்புலன்ஸுக்கு பணம் கட்டி 11,000 ரூபாய் ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து விட்டு போகிறதுக்கு அப்போது என்னை கூப்பிட்டு இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இப்போ இல்லை, தேவராஜ்யத்தில் இருக்கிறார் அவர். நான் அவரோட போனேன். போகும்போது பார்க்கும்போது அந்த நாற்றத்தில் உண்மையிலே எனக்கே கூட பொறுக்கல. என்ன பண்ணுறது, நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம் இல்லையா, அதனால் சவிச்சுக்கிட்டு அவருக்காக போய் ஜெபம் பண்ணி அந்த ஆம்புலன்ஸில் இறக்கும்போது கூட ஒத்தாசை சேரணும். ஆனால் அவங்க கிட்ட அந்த போனவொடனே அந்த சிஸ்டர்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக அழகாக தூக்கி அவரை கொண்டு போய் குளிப்பாட்டி பவுடர் போட்டு அவரை ஜம்முன்னு நல்லா அழகாக எடுத்துன்னு வந்து அப்படி குப்புறெல்லாம் படுக்க முடியும், அதனால் நிமிந்து படுக்க முடியாது. நல்லா பவுடர்லாம் போட்டு சூப்பராகிட்டேன் கொஞ்ச நேரத்தில். நல்லா ஒயிட் ஷர்ட், நல்லா ஒரு வேஸ்டெல்லாம் கட்டி அவருக்கு நாட்டுமே இல்லாமல் ஆகிப்போச்சு. சந்தோஷமாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ணன் தம்பி கூட யாருமே கூட வரல, மருமக மகன் யாருமே கூட எல்லாம் விட்டாங்க. யாரு தெலுங்கில் சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் புரியுது எனக்கு. எங்கள் டிரான்ஸ்லேட்டர் அந்த பாஸ்டர் தான் சொல்கிறார் இந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறமா நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்து பாருங்கள், குஷ்டரோகிங்களை அவங்க அவ்வளோ பிரமாதமாக பார்க்குறோம். ரொம்ப அவ்வளோ ட்ரீட்மெண்ட் அழகாக கொடுக்குறாங்க. எப்படி அந்த சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கணும். என்ன கூட வேலை செஞ்ச ஒரு நண்பர் எனக்கு, அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி தொண்டையில் கேன்சர் வந்து எல்லாம் வீட்டில் இதே மாதிரி நாற்று அடிக்குது, யாரும் பார்க்க மாட்டாங்க, பிள்ளை கூட பார்க்க மாட்டாரு. அவரால் கூட என்னால் தாங்க முடியல என்னால் அப்படின்றார். அவங்க 2 பேரும் ஒன்றா ஒரே ஷிஃப்ட்டுக்கு பஸ்ஸில் போவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன், நான் தைரியமாக இருக்கணும் நம்ம. அல்லேலூயா. ஆமாம், அவரும் அப்படி தான் சொன்னார். அவர் சாட்சி சொன்னார் என்கிட்ட வந்து பஸ் ஸ்டாண்டு, பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுவாங்க. அப்போ சொன்னார், ஐயா நீங்கள் வணங்குற கடவுள் தான் உண்மையான கடவுள். எல்லாம் நீங்கள் ஏதோ சிலுவை போட்டுட்டு சும்மா ஊரை சுற்றி ஏமாத்தினுக்கிறேன், நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன், திட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ எங்கள் அப்பா கேன்சர் வரும்போது நாத்தடிச்சு என் மனைவி, என் பிள்ளைகள், நான் எல்லாமே எடுத்து தள்ளிட்டேன். அவரால் தான் எல்லாம் உருவாச்சு. டிஎஸ்ஆர் நாங்கள் போனீங்கன்னா 3வது வீடு, பெரிய வீடு, நல்லா வாடகைலாம் விட்டு வச்சுருக்காரு. ஆனால் ஒரு ரூமில் வச்சு அவரை பராமரிக்க முடியல. சொன்னார், நீங்கள் வணங்குற கடவுள் தான் உண்மையான கடவுள். நாங்கள் போய் தான் பார்த்தேன். எங்கள் அப்பா வீல் சேரில் கொண்டு போனாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகி நல்லா
அழகாக கொண்டு வந்து அவருக்கு கஞ்சி கொடுக்குறதும் அவரை பார்த்துக்கணும். பார்த்தா இது நம்மளாலே செய்யல, இவங்க எப்படி சகிக்கிறாங்கன்னு பார்த்தா நான் உணர்ந்தையா உங்க கடவுள் தான் உண்மையான கடவுள். அல்லேலூயா. அப்படி இருக்கணும் சாட்சி. அல்லேலூயா. அவங்க ஆட்சிக்காரங்க தான். நம்ம சொல்ற ஆட்சிக்காரங்க தானே. அதிகமான மருத்துவமனைகள், அதிகமான கல்லூரிகள், அதிகமான ஸ்கூல், அதிகமான ஆசிரமங்கள் இது மாதிரி கட்டி தர்மத்தை செய்யறவங்க அவங்க தான். அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய சபைன்னு சொல்லி நாம தான் என்ன பண்றோம், படுத்துக்கிறோம். ஒன்னும் எழுந்திரிக்கல. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு யுத்தத்தை முறியடித்தார் வார்த்தை இருக்கும்போது நாம இன்னும் பயப்படுறோம். இன்னும் பயந்து சோகமா இருக்கு, ஒரு மூளை முடுக்கல போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவம் சொன்னா தைரியமா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தை அழகா சொல்கிறார். அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும், எங்கிருந்து சீயோனிலிருந்து கேடகத்தையும் பட்டயத்தையும் அவர் யுத்தத்தையும் முறித்தார் என்று நாம் கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நன்மையான சரீர தியானத்தோடு கர்த்தாவே எங்களோடு பேசியிருக்கிறீர். வருகிற 6 நாட்கள் நாங்கள் பலனோடு அப்பா நாங்கள் ஓடுவதற்கும் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் பலனாய் மாற்றிக் கொள்வதற்கும் இந்த வார்த்தைகளை தேற்றுவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, நாங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது ராஜா. கர்த்தாவே, எல்லாத்துக்கும் ஒத்தாசை வரும் பர்வதத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தாவீது பாடினது போல எனக்கு ஒத்தாசை வரும் கண்மலையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் நீரே ஜெயத்தை கொடுக்கிறீர்கள். எல்லா கதை மகிமை துதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த வார்த்தை எங்களை சாட்சியாய் நிறுத்துங்க ராஜா. கனமும் மகிமை உமக்கே உரியது. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. செய்திக்கு நேரம் போலாம். யோபுடைய புஸ்தகம், யோபு 22ஆம் அதிகாரம். ஒரு சத்தத்தில் அவரோடு பழகி சமாதானமாய் இரு, அதனால் உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையோடு இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மன்னாவை நீ கொடுப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ அவரோடு பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளோடு எங்களோட இடைப்படுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. இருதயத்தில் இந்த வார்த்தை எழுதி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்த சூழ்நிலையும் எந்த ஆண்டவரே அப்பா நேரமா இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களோட கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அடியேயும் வந்திருக்கிற பிள்ளைகளும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இன்னொரு வாசியும். நீர் அவரோடு பழகி, நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அதனால் உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும். அல்லேலூயா. பழக சொல்றார். இங்க நாம பார்க்கிறோம். இந்த 22ஆம் யோபுடைய புஸ்தகம் 22ஆம் தேமானியனான எலிபாஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் யோபுவுக்கு அறிவுரை சொல்லுகிறான். அல்லேலூயா. அறிவுரை சொல்வதற்கு அவன் ஒரு பெரிய பாத்திரன் அல்ல. நல்ல வேத வல்லுநர்கள் எல்லாம் இதை நம்ம வேதாவை விளக்க உரையில பார்த்தேன். அவங்க எல்லாம் ஒரே வார்த்தை, இதற்கு எலிபாஸ் சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, அப்பேற்பட்ட ஆளு கிடையாது யோபு. இருந்தாலும் இந்த வார்த்தையை ஏன் ஆண்டவரை வைத்திருக்கிறீர் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தை பின்வரும் சந்ததிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எப்படின்னா யார் மூலமானாலும் ஆண்டவர் வார்த்தை கொடுப்பார். சின்ன குழந்தைகள் மூலமா கூட வார்த்தை கொடுத்துருவார். நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு ஞாபகப்படுத்த திருவான். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஊழியக்காரர்கள் ஒரு 5-6 பேர் போயிட்டு ஊழியம் பண்ணுவாங்க வாரம். அப்போ நல்ல திறந்த வாசல இருந்து யார் வேணாலும் போகலாம். இப்போதான் போக முடியாது. ஒயிட் போட்டு தொட்டிடுவாங்க வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா பேஷண்ட்டை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தான் போகிறோம். டாக்ஸ்லாம் கொடுக்கலாம், பைபிள்லாம் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போதும் ஊழியக்காரர்கள் வந்து வெளியே கேட்டாண்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஆண்டவரே, இவ்வளவு வியாதி, இவ்வளவு பிறகு, இவ்வளவு போராட்டம், அப்பா
நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, இந்த வியாதிஸ்தர்கள் எல்லாம் நீங்க தான் சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒருவரோடு ஒரு பேசுகிறாங்க. ஏன் இந்த மாதிரி வியாதிலாம் வருது? பாஸ்ட் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ அங்கே ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பொன் குழந்தை இருந்தான். அது சொல்லுதான் 9 வயசு. நீங்களாம் நல்லா ஜெபம் பண்றது இல்லை பாருங்க, வார்த்தை எப்படி வருது பாருங்க. நீங்க ஜெபம் பண்றது இல்லை, இதனாலதான் இந்த வியாதியெல்லாம் பெருகிடுச்சு தேசத்துல. வெக்கப்பட்டு சொன்னார் அவர் ஊழியக்காரர். நிஜம். அல்லேலூயா. ஆமா, அவங்க ஜெபிக்கிறதே இல்லை, அதற்கான சாக்ரிஃபைஸ் நம்ம விட்டு கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு 5 நிமிஷம் நீங்க விட்டு கொடுக்கணும், அது ஒரு 10 நிமிஷம் தேவ சமூகத்தில் இருக்கணும். நீங்க சொல்லலாம், நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறையா, அரை மணி நேரம் ஜெபிக்கிறையா அப்படின்னா கிடையாது. எனவே அவர் சொல்றது போல, இயேசு அவர் சொல்கிறது போல உங்களுடைய உதடுகள் மாத்திரம் தான் ஜெபிக்கிறது. இருதயத்தில் வார்த்தைகள் அங்கே இல்லை, இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வருவது இல்லை. அதனாலதான் நீங்க வார்த்தை நமக்காக வருகிறது. நீ அவரோட கூட பழகி. அல்லேலூயா. நீ எப்படி சாத்தியம்? எனக்கு ரொம்ப நேரம் ஒரு 8-8:30 மணிக்கு உட்கார்ந்து ஆண்டவரே நான் என்ன வார்த்தை கொடுக்கணும், காலையிலே எனக்கு ஒரு 11 மணிக்கு இந்த வார்த்தை ஒரு ஊழியக்காரர் மூலமா வந்துருச்சு. என்ன வார்த்தை கொடுக்கணும் ஆண்டவரே? ஊழியக்காரர் மூலமா எனக்கு வெளிப்படுத்த, ஊழியக்காரர் மூலமா அவர் ஜெபம் பண்ணி நான் கேட்கல, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியக்காரர் மூலமா கொடுத்தேன். இதை போட்டு நான் ரொம்ப நேரமா முழங்கால் பண்ணிட்டு ரொம்ப நேரமா கேட்டது, என்ன ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு ஒன்றும் புரியலன்னு அப்படியே தூக்கம் வந்துச்சு. 9 தூக்கம் வந்து அப்படியே முடிச்சு, ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் நீங்க பேசுங்க அப்படியே வச்சு தூங்கிட்டேன். காலையில தியானிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை விவரமாய் சொன்னார். அல்லேலூயா. நம்ம அப்பாவோட கூட பழகணுமா? நாம இப்ப எப்படி இருக்கிறோம்னா, பெரிய வெள்ளி தாம்பாள தட்டு, இவ்வளவு பெரிய வெள்ளி தாம்பாள தட்டுல அதுல இந்த மாதிரி ஒரு சின்ன, அதை விட சின்ன சைஸ்ல வெள்ளி ஒரு தங்க தட்டுல பைபிள் வச்சுட்டு 2 சைடுல வெள்ளை ரோஜா வச்சு நடுவுல நல்லா ரெட்டிஷா ரோஜாலாம் வச்சு அழகாரமா கையெழுத்து கும்பிட்டு போற மாதிரி இருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை. தினந்தோறும் அதை பார்த்து நல்லா என்ன பண்றோம், நல்ல வெள்ளி தட்டு தான் வச்சிருக்கிறோம், நான் சர்ச்சைக்கு தான் போறேன் அப்படின்றோம். தங்க தட்டு தான் வச்சிருக்கிறோம், நல்ல காணிக்கை தசமாலாம் குத்துறையாம், நல்ல கீழ்ப்படி, நல்ல பூவெல்லாம் நல்ல மனமா தான் இருக்கிற, நல்ல வாசனை தான் வருது. அல்லேலூயா. பைபிள் அங்கே வச்சுட்டு கையெழுத்து கும்பிட்டு போற மாதிரி இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை. அது இல்லைம்மா, அது இல்லை. நம்ம வாழ்க்கை வேற வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அப்பாவோட கூட பழகணுமா? ஆதியாகமம் 5:24-25 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, டைம்ல. அதுக்கு முதல வாசனம். ஏனோக்குடைய வயதெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். சரி வாசிங்க. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசலா 180 வருஷம். வாங்க மெத்துசலா வாங்க. ஏனோக்குடைய நீங்க அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கணும். ஏனோக்கு 65 வயதான போது பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்த குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்னா, பரிசுத்தமா இருக்கணும்னா கல்யாணமான எப்படி குழந்தை பெற்றுக்கணும் அப்படி இப்படின்னு, அதெல்லாம் இல்லை. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான்னா, ஏனோக்குடைய வாழ்க்கையில தியானம் 3 நாள் தியானம் பண்ணியிருக்கிறேன். 3 நாள் உட்கார்ந்து ஒரு அறையில பயங்கரமான வெளிப்பாடு, தாங்க முடியல, போதுமானா கூட ஆண்டவர் விடல, அவ்வளவு பெரிய வெளிப்பாடு. சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஏனோக்கு வாழ்ந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா காடுகள், குகைகள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை, நல்லா அருமையான வீட்டுல மச்சிப்பா நல்லா நல்லா அலங்காரம், நல்லா தளம் போட்ட வீடு, இது மாதிரி சீட்டு கூட கிடையாது. தலை ஒருத்தர் 2 பேரும் சீட்ல இருக்கிறாங்க. ஆனா ஏனோக்கு பார்த்தீங்கன்னா அவன் வனாந்திரத்துல சஞ்சரிக்கிறான். அவனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிஃபரெண்ட் இப்ப நம்ம இருக்கிற வாழ்க்கைக்கு. அல்லேலூயா. இப்ப நம்ம நினைச்சோம்னா அவன் ஸ்டவ் பத்த வச்சிடலாம். ஆனா ஏனோக்கால முடியாது, கல்ல போய் தீட்டணும், அவன் பத்த வைக்கணும். ஏன் வார்த்தை சொல்லுகிறது, அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவனோடு கூட இருந்தான். அல்லேலூயா. நமக்கு இப்போ நேரம் இல்லை. 10 வசனத்தை மனப்பாடமா உள்ள வச்சுக்க தெரியல. 10 வசனம் உள்ள இருந்தா போதும்.
எதிராளி வீட்டுல 3 மிளகு இருந்தா போய் சாப்பிடலாம். அந்த மாதிரி 10 வசனம் உங்ககிட்ட இருந்தா நீங்க எங்க வேணாலும் போகலாம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எங்க வேணாலும் செய்யலாம். எங்க போனா ஆட்டோல போயிடலாம், மெட்ரோல போயிடலாம், பஸ்ல போகலாம். ஆனா ஏனோ காலத்துல அப்படி கிடையாது. நான் சுருக்கமா நீங்களே தியானம் பண்ணி பாருங்க. அவன் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும். எப்படி கொடுப்பான்? இப்போ நம்ம கம்பெனில வேலை செய்யறோம், சம்பாதிக்கணும், என்ன நினைச்சதை வாங்கிக்கலாம். அச்சு வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், எத்தா வேணாலும். இல்லைன்னா உடனே செல் எடுத்து ஆர்டர் போட்டு உடனே வந்துடுது. ஒரு அம்மா நேற்று கூட பார்த்த டீ பிஸ்கெட்டு இது கூட ஆர்டர் பண்ணுது. அவள் பட்டுச்சு, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தா மெதுவாக இப்படி நடக்குது. இப்போ முடியல. வீட்டுல பெரிய ஆபீசர் தான். என்ன மேடம் அப்படின்னு இடுப்பு உடம்புல பெல்ட் போடுவீங்க, கழுத்துல பெல்ட் போடுவீங்க. ஏன் ஒரு வேலையும் செய்து கிடையாது. பாத்திரத்தை கிடையாது. வேலைக்காரி எல்லாம் ஆரோக்கியமாக இல்லையா? ஒரு டீ போட்டு கூட குடிக்க முடியாது. அவ்வளோ சோம்பேறித்தனமாய். ஆனா ஏனோ அப்படி இல்லை. அவன் ஏதோ வேட்டையாடி தன் மனைவிக்கோ தன் பிள்ளைகளுக்கோ என்ன பண்ணான்? ஆகாரம் கொடுக்கணும். எப்படி தேவனோட கூட சஞ்சரித்திருப்பான். வாசிக்கிறோம்ல, தேவனோடு கூட ஏனோவுக்கு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் ஏனோவுக்கு தேவனோடு கூட காணாமல் போனான்னு வாசிக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவனுடைய பக்தி எப்படி இருந்துக்க பாருங்க. சும்மா ஏனோவுக்கு ஆண்டவருக்கு தேவனாக காரியா பேசிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல என்னென்ன சம்பவிக்க போகிறது, என்னென்ன காரியங்கள் வரப்போகிறது, கடைசி காலத்தில் என்ன நடக்க போறதுன்னு சொல்லி தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்துருமா எனக்கு. அல்லேலூயா. ஆண்டவரும் அவனுக்கு அப்பேற்பட்ட காரியங்களை அந்த ஒரு மகிமையான கூடாரத்துக்குள்ள, மகிமையான காலத்துக்குள்ள தான் ஏனோக்கு ஆண்டவரோடு கூட வாழ்ந்திருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, நம்ம என்ன சொல்றோம்? நமக்கு நேரம் இல்லை. ஆனா இங்க வார்த்தை சொல்லுகிறது, நீ தேவனோடு கூட பழகி. அல்லேலூயா. நம்ம பைபிள கையில எடுத்து கும்பிட்டு பைபிள் நெஞ்சு மேல வச்சு தலைமாட்டில் வச்சு தூங்குறதாலாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை நினைக்கிற அவருடைய வார்த்தை சொல்லிட்டு படுங்க, நல்ல ஃபியூஸ்ஃபுல்லா தூக்கம் வரும். அல்லேலூயா. ஆமா, தூக்கம் வராதுங்க பைபிள் படிங்க, உடனே தூக்கம் வந்துடும். நிறைய பசங்களை பார்த்தீங்கன்னா புக்கு படிப்பாங்க, உடனே தூங்கிடுவாங்க. ஏன்னா மயக்கத்தை உருவாக்குகிற ஒரு வல்லமை படிப்பு, அந்த ரீடிங் பவர் இருக்கு. பகல்ல கூட கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் படிச்சுன்னா தூங்கிடுங்க அவசியம். ஆராய்ந்து பார்க்கும்போது பைபிள்ல படிக்கும் பொழுது சத்ருனா சொன்னாங்க, பைபிளை படிச்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கூடாது, உடனே தூக்கத்தை கொடுத்துருவோம். அல்லேலூயா. அதான் ரகசியம். நீங்க நைட்ல தூக்கம் வரலையா? நிறைய தடவை தூக்கம் வரனா உட்காந்து பைபிள் படிப்பேன், எப்படி தூங்குன்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. இப்போ தேவனோடு கூட நாம சஞ்சரிக்கணுமா, பழகணுமா? எப்படி பழகுது? எப்படி நம்ம பாஸ்டர் அவர் சாட்சி சொல்றேன். 2 மட்டை பண்ண ஒரு ஆள், மட்டை தெரியல, கொலை பண்ண ஆள். அவர் சந்திக்க நேர்ந்தது, எதாச்சும் சந்திக்க நேர்ந்தது. அவர் ஏதோ மனசு விட்டு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் பார்த்து ஒரு பாவம் பண்ணி வாங்கிக்கலான்னு அவர் வீட்டுக்கு போயிடாரு. பாஸ்டர்னா பொட்டி இருக்கணும், ஒன்றும் பயந்துக்கணும் இல்லை. வாசலே வச்சு ஒரு ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அல்லேலூயா. சொல்ல வாங்க, தோல் மேல கையை போட்டு கூட்டும் போயிட்டு தான் உட்கார்ற சோபாவிலே பக்கத்துல உட்கார வச்ச உடனே அவன் எந்திரிக்கிறான். ஏன்னா அவங்க கண்ட எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா பாஸ்டருக்கு பயம் இல்லை. எல்லாம் பெரிய சபை நடத்துகிறவர், கர்த்தருக்கு பயப்படுகிறவர், திருமணம் ஆகாதவர். ஆர்சி பாஸ்டர் திருமணம் ஆகக்கூடாது. 20 வருஷம் பைபிள் படிக்கணும், 20 வருஷம் சர்ச்சில் ஊழியம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஆடியன்ஸ்னே கொடுப்பாங்க. பைபிள்ல நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. இப்போ கூட கல்யாணம் பண்ணா நீங்க போயிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, 3 மாசம் கிளாஸ். ரொம்ப தெரிஞ்ச ஊழியக்காரராக இருந்தா, ஐயா என்னுடைய அன்பின் ஊழியங்க தான் இருக்குது, நம்முடைய அன்பின் ஐக்கியங்க தான் இருக்குது, பார்த்து கொஞ்சம் தத்துவத்தை ஒன்றும் தெரியாது விவாதத்துலன்னா அவங்க அதை வந்து 2 வாரமா சுருக்கி 2 வாரம் கிளாஸ் எடுத்து அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அங்கே மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அதுதான் இந்தியா ஃபுல்லா இருக்கிற மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் அங்க கவர்மெண்ட்ல அங்கீகரிக்கிறான், நம்ம இதெல்லாம் அங்கீகரிக்கிறது. அல்லேலூயா. இது ஏன் சொல்ல வரேன்னா, 2 மட்டை பண்ண ஆளை தான் உட்கார சோபால உட்கார வச்சு அவனால உட்கார முடியல. ஏன்? பாவம் அவனுக்குள்ள இருந்து குத்துகிறது. ஆனா இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றாரு? இப்போ நீ ஏன் பயப்படுற? நீ எதுக்கு வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியும். ஊரெல்லாம் உனக்கு கொலகாரன் சொல்றாங்க, ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீ எந்த சூழ்நிலை எப்படி பண்ணியிருந்தாலும் சரி,
என் ஆண்டவர் சிலுவை பாருங்க, சிலுவை பார் அப்படின்னு அவன் கண்கள் இருந்து தள்ளி அவன் இருதயம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. இந்த கோரமான வழியும் வேதனையும் உனக்காகத்தான் என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு பார் ஒண்ணும் கிடையாது, ஒரே ஒரு ஜபமாலை பைபிள், அவ்வளவுதான். எனக்கு முடிஞ்ச உடனே என்ன அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் தான். இல்லையா, பென்ஷன் தருவாங்க, வீடெல்லாம் தருவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரலையா ரிட்டையர்மெண்ட் வச்சு அவங்க கொடுத்துருவாங்க. நான் எனக்காக எதுவும் சேர்த்து வைக்கிறேன். நான் பெரிய ஓனருடைய பையன், நான் பெரிய மில் அதிபருடைய பையன். ஆனா நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இங்க வந்துட்டேன். என் படிப்பு எல்லாம் வச்சு இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, இவங்க தான் எனக்கு ஆண்டவரை காமிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் சபையில பிரசங்கம் பண்றேன். எல்லாம் பாவம் மன்னிக்கப்படும். உன்னுடைய பாவம் சாதாரண பாவம் சொன்னதான் அவங்க இருதயத்தில் ஒரு சாந்தம் வந்தது. அல்லேலூயா. அப்போ முழங்கால் படிட்டு கேட்டானா, இப்பேற்பட்ட கடவுளை எனக்கு தெரியாம போச்சு, எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலையே. அல்லேலூயா. அப்போ கர்த்தரோடு கூட பழகும் பொழுதுதான் இந்த வார்த்தைகள் வெளியே வரும். அப்ப கர்த்தரோடு கூட நாம பழகணும். எப்படி பழகணும்? ஐயோ அவர் பெரியவர், அவரை கூட இப்படி பழகுறது, அவரை கூட இப்படி பேசுறது. நண்பனை போல நீங்க அவரை நண்பனா பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நண்பனா இருப்பார். அல்லேலூயா. நாம அவர் எப்படி பார்க்கறோம்? ஐயோ பயங்கரமான ஆண்டவர், அவர் பயங்கர பரிசுத்தமானவர், நம்ம அவர்கிட்ட போகவே முடியாது, ஐயோ 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 இல்ல. இதுதான் வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தைகள் இருதயத்தில் வைத்து அவரை உண்மையாய் ஆராதிக்கணும். அப்ப நாம எப்படி இன்னைக்கு பரிசுத்த மனவாட்டியுடைய சபை நம்ம விசுவாசிகள்லாம் எப்படி இருக்கணுமா, ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் குறைஞ்சது முழங்கால் நின்று அவரை பார்க்கணும். அல்லேலூயா. அவரை பார்த்தா எப்படியா பார்க்கறது? சிலுவையின் காட்சியை பாருங்க, சிலுவையின் காட்சியை பாருங்க. அப்படி சிலுவையின் காட்சி என் கண் முன்னால கொண்டு வர முடியல அப்படின்னா நீங்க அது ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படத்தை கொஞ்சம் ஒரே ஒரு 2-3 செகண்ட் பாருங்க. சும்மா அதை போட்டு டிவியோ அந்த செல்லுலையோ பாருங்க. எங்களுக்கெல்லாம் செல்லு நோட்டு தர, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ போயிட்டு பாருங்க, இந்த ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை போட்டு கொஞ்ச நேரம் அப்படி பாருங்க. பார்த்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வாரம் என்கிட்ட வந்து சொல்லுங்க எப்படி பழகணும்னு. அவனோடு கூட பழகி சமாதானமாயிரு. பழகிறதுக்கு என்ன படி அப்படின்னு சொன்னா, ஜபம், கொஞ்சம் மெடிடேஷன். அதாவது ஒரு 5 நிமிஷம் அவரை பார்க்கணும், அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த சிலுவையின் காட்சியே பார்த்துட்டு இருக்கணும். நான் இங்க நிக்கிறேன்னா அந்த காட்சியை பார்க்கறதா தான் உங்க மத்தியில நிக்கிறேன். இல்லைன்னா நிற்க முடியாது. அந்த சிலுவையின் காட்சியை பார்க்கணும், அப்படியே அவர் அடிபடுறதெல்லாம் பார்க்கணும். பார்த்துக்கிட்டே வரும்பொழுதுதான் அவர் பேசுவார். நம்முடைய குற்றங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரிய வரும். இவ்வளவு நாள் நம்ம இப்படி வாழ்ந்துட்டுமே, ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அந்த மைண்ட்ல அப்படியே வச்சிருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலன் உங்கள் இருதயத்தில் இறங்குவதை நீங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நீங்க ஒரு 20 தடவை 10 தடவை படிச்சீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாங்க. நல்லா நீங்க இந்த வசனத்தை நீங்க ஒரு 10 தடவை, போன வாரம் சொன்னது போல ஒரு 10 தடவை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. படிச்சுக்கிட்டே வரும்போதும் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவதை நீங்க பார்க்கலாம். அவரோடு கூட பழகுவதற்கு வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தங்கத்தட்டில் பைபிளை பார்த்து கும்பிட்டு போகிற மாதிரி இல்லை. நான் சபைக்கு போகிறேன், கரெக்டாக போயிடுவேன், நல்லா மியூசிக்லாம் வாசிப்பேன், நல்லா பாடுவேன், நல்லா கிடையாது. முழங்கால் பாடிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி அந்த சிலுவை காட்சியை பார்த்தீங்கன்னா அவர் நம்மளோடு கூட இடைப்படுவார். அவருக்கு தெரிந்த வார்த்தை வேத வசனங்கள் மாத்திரம்தான். பரலோகத்துக்கு எட்டுகிற வார்த்தை அவருடைய வேத வசனம் தான். பரலோகத்துல அவரோடு கூட பேசுகிற வார்த்தை வாக்கு தத்தங்கள் தான், வேற எதுவுமே பேசாதான். நான் 1000 பேருக்கு தாலி எடுத்து கொடுத்தேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் 2000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தேன், ரத்தம் கொடுத்தேன், இந்த கதையெல்லாம் அது செல்லுபடியே ஆகாது.
இதெல்லாம் கிரியைகள். அல்லேலூயா. கிரியைகள்னால ஒண்ணும் கிடையாது. விசுவாசத்தால தான் எல்லாம். அப்ப நீங்க விசுவாசிக்கணும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்க என்ன பண்ணணும்? அவரை முன்னால கொண்டு வரணும். அப்ப கொண்டு வந்துட்டீங்கன்னா அவரோடு கூட நீங்க பேச, அவர் பேச, அந்த நேரம் போறதே தெரியாது. இவ்வளவு நேரமா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஆச்சரியப்படும். இன்னொரு கொஞ்ச நேரம் இருந்துக்கலாமே, இன்னும் ஒரு 2 பாட்டு பாடலாமே, இன்னொரு கொஞ்ச நேரம் அவரோட கூட உட்காரலாமே. அந்த இனிமையான ஒரு சுவையான அந்த முக்கணி சுவை உங்களை அப்படியே இருதயத்தை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வரும் பாருங்க ஒரு தைரியம். எது வந்தாலும் வர சொல்லு. விசுவாசம் வர சொல்லு. கோர்ட்டு கேஸ் வர சொல்லு. குழந்தை இல்லையா வர சொல்லு. திருமணம் ஆகலையா வர சொல்லு. தைரியமா நீங்க உடனே கேட்கலாம், உங்க பொண்ணு கல்யாணம் ஆகலையா, அங்க ஒரு தடை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அந்த தடை என்னைக்கு உடையுமோ அன்னைக்கு உடனே ஆயிடும் கல்யாணம். அல்லேலூயா. சொன்னா கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு வேற எங்க ஒரு சபைக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எரிச்சல், கோபம், தாபம், விட்டு கொடுக்கிறது, இது எல்லாமே அவரோடு கூட பேசும் பொழுதோ எல்லாம் தானா வரும். நீ பாடணும் இல்லையா, சிங்க கெபியோ அப்படின்னு, அங்க நெருப்புல எப்படி பனி போல உங்களை அப்படியே அடிச்சு கொள்வார். அல்லேலூயா. அவர் சொல்லி கொடுப்பாரு, இது இந்த தேவையில்லாத கோபம், ஸ்டீபன் இது உனக்கு தேவையில்லாத கோபம், நீ அமைதியா. நீங்க அவரோடு கூட பேசும் பொழுது உங்களுடைய நாவு அப்படியே அடக்கப்படும். ஆனா நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க, அது ஆத்மத்தோடு நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க ஆண்டவரோடு கூட. உங்க வாய் அசையாது, உங்க நாவு அசையாது. ஆத்மத்தோடு, ஆத்ம பாரத்தோடு, ஆத்ம அந்த சிந்தையோடு கூட அப்பாவோடு பேசுவீங்க. சத்தம் வராது, ஆனா உங்க காதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும். அதுதான் அவரோடு கூட நீங்க பழகணும். பழகும் பொழுது என்ன வருமா? சமாதானம் வரும். அல்லேலூயா. அதுதான் வார்த்தை சொல்லுகிறது, நான் அவரோடு கூட பழகி நான் சமாதானமா இருப்பேன், அதனால் எனக்கு நன்மை வரும். அல்லேலூயா. முழங்கால் படி இல்லாமா? பின்னால நீங்க வீட்டில் போய் நேரம் இல்லை, பின்னால நீங்க பாத்தீங்கன்னா 23, 24, 25 இந்த வசனம் எல்லாம் நீங்க அப்படியே சொல்லி பாருங்க. 24 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் வரும். எப்படின்னா